கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 1 வசனம். 1 யோவான் 1:1. ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். That which was from the beginning, which we have heard, which we have seen with our own eyes, which we have looked at, and our hands have touched this, we proclaim concerning the word of life. Amen. இன்றைய தியான வசனம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் அவருடைய மனித அவதாரத்தின் உண்மையையும் வலியுறுத்தும் மிக முக்கியமான வசனமாகும். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். ஆதி முதல் இருந்ததும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது இயேசு கிறிஸ்துவின் நித்திய இருப்பை குறிக்கிறது. அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, ஆதியிலிருந்தே இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பதை வெளிப்படுத்தல் 22:13 வாசிக்கிறோம். இயேசு பெத்லகேமில் பிறந்தபோது தான் தோன்றியவர் அல்ல, அவர் நித்திய தேவன், உலகம் உண்டாகும் முன்பே இருந்தவர். ஆகவே நமது விசுவாசத்தின் அடித்தளம் மனிதன் அல்ல, நித்திய தேவனாகிய கிறிஸ்துவே. நாங்கள் கேட்டதும், அதாவது அப்போஸ்தலர்கள் இயேசுவின் போதனைகளை நேரடியாக கேட்டவர்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்பதையும், அதை இயேசுவின் சீஷர்களாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் கேட்டார்கள் என்பதையும் மார்க்கு 9 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் வார்த்தைகள் வெறும் மனித வார்த்தைகள் அல்ல, ஜீவனையும் ரட்சிப்பையும் தருகிற தேவ வார்த்தைகள். யோவான் இயேசுவிடம் கேட்ட வார்த்தைகளை சுவிசேஷத்தின் மூலமாகவும் அவருடைய நிருபங்களின் மூலமாகவும் உலகிற்கு அறிவித்தார். எங்கள் கண்களினாலே கண்டதும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். யோவானும் இயேசுவின் மற்ற சீஷர்களும் இயேசுவின் வாழ்க்கை, அற்புதங்கள், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை நேரில் கண்டவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்பதை யோவான் 1:14 வாசித்து அறிகிறோம். கிறிஸ்தவ விசுவாசம் கற்பனை கதைகளின் மீது அமைந்தது அல்ல, வரலாற்றில் நடந்த உண்மை நிகழ்வுகளின் மீது அமைந்துள்ளது. நாங்கள் நோக்கி பார்த்ததும் என்று சொல்லி இருப்பது சாதாரணமாக பார்த்ததை குறிக்கவில்லை, ஆராய்ந்து உறுதியாக கவனித்து பார்த்ததை குறிக்கிறது. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவதை அவரது 2 நிருபம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் உண்மையை ஆராய்ந்து உறுதிப்படுத்திய பின்னரே சாட்சிகளாக நின்றார்கள். எங்கள் கைகளினாலே தொட்டதும், இது
இயேசுவின் மனிதத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா 24:39 வாசிக்கிறோம். இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு என்று கூறுவதை யோவான் 20:27 வாசிக்கிறோம். இயேசு உண்மையான மனிதராக இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவை மரணத்தின் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்த போதும் நம்மை போல மாம்சத்திலும் இரத்தத்திலுமே அவர்களுக்கு தரிசனம் தந்தார். அவர் வெறும் ஆவியாக தோன்றவில்லை. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள், யோவான் தன் அனுபவத்தின் அடிப்படையில் சாட்சி கொடுக்கிறார். ஆதி முதல் இருந்த கிறிஸ்து நித்திய தேவன். இரட்சிப்பின் மூலாதாரம் அவருடைய வார்த்தைகள். ஜீவன், அதை சீஷர்கள் கேட்டார்கள். மனிதர்களிடையே வாழ்ந்தார். சீஷர்கள் அவரை கண்களால் கண்டார்கள். ஆராய்ந்து அறியப்பட்ட கிறிஸ்து உண்மையான சாட்சி. தொட்டு அறியப்பட்ட கிறிஸ்து உண்மையான மனுஷகுமாரன். நமது துயரங்களை அறிந்த இரக்கமுள்ள இரட்சகர். சுருக்கமாக சொல்வதானால், இயேசு நித்திய தேவன். அவர் ஆதி முதல் இருந்தவர். இயேசு உண்மையான மனிதன். அவரை கண்டார்கள், தொட்டார்கள். அப்போஸ்தலர்களே நேரடி சாட்சிகள். சுவிசேஷம் உண்மையின் மீது கட்டப்பட்டுள்ளது. இயேசுவே ஜீவ வார்த்தை. அவரிடத்தில் நித்திய ஜீவன் உள்ளது. எனவே கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசம் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் சாட்சியை நம்புங்கள். ஜீவ வார்த்தையை தினமும் தியானியுங்கள். அப்போஸ்தலர்கள் கண்டதும் கேட்டதும் போல நாமும் தேவ நாம மகிமைக்கு சாட்சிகளாக வாழ்வோம். இன்றைய தியான வசனம் நமக்கு இயேசு கிறிஸ்து நித்திய தேவனும் உண்மையான மனிதனுமாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலர்கள் கற்பனை கதைகளை அல்ல, தாங்கள் கண்ட, கேட்ட, தொட்ட உண்மையான கிறிஸ்துவை அறிவித்தார்கள். இன்று நாமும் அந்த ஜீவ வார்த்தையை விசுவாசித்து அவரோடு ஐக்கியத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். என்ன, அழைப்புக்கு தயாரா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதி முதல் இருந்தவரும் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திற்கு வந்தவருமான கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உமது வார்த்தையின் சத்தியத்தில் நிலைத்திருக்கவும், அப்போஸ்தலர்களின் சாட்சியை உறுதியாக நம்பவும், நாங்களும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழவும் எங்களை வழி நடத்தும். எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உம்மோடு நெருக்கமான ஐக்கியத்தில் வாழ உதவி செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஜீவ வார்த்தையின் ஒளி பிரகாசிக்கச் செய்து உமது நாமம் மகிமைப்படி எங்களை நடத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.